ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, லூக் சாப்டர் 16 verse from 19 to 31. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. Jesus told the Pharisees that you cannot serve God and money. They sneered at him because they loved money. Jesus then told a parable. There was a rich man who was dressed in purple and fine linen and lived in luxury every day. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் மீன்ஸ் he is lived in a luxury life, royal life. பேரு கொடுக்கல, ஆனா ரிச் மேன், ஐஸ்வர்யவான் அப்படின்னு போட்டிருக்கு. At his gate was laid a beggar named Lazarus, who was covered with sores. He was hungry and longed to eat the leftover food from the rich man's table. Even the dogs came and licked his sores. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. Both the rich man and Lazarus died. The angels carried Lazarus to Abraham's side. The rich man was in torment in hell and looked up and saw Abraham far away with Lazarus. He shouted, "Father Abraham! Father Abraham! Have pity on me and send Lazarus to dip the tip of his finger in water and cool my tongue because I am in agony in this fire." ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. தரித்திரன் மறுத்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி, ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஃபயர், அக்கினி ஜுவாலை. யாரு? நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்த ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் என்ன நடக்கு? Abraham replied, "Son, remember that in your lifetime you received your good things while Lazarus received bad things. But now he is comforted here and you are in agony. Between us and you is a great chasm that no one can cross." அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க. எங்க? அந்த எரிகிற அக்கினியில இருந்து அந்த ரிச் மேன் அந்த சைடு போக முடியாது. அதே மாதிரி அந்த ஆபிரகாம் லாசரும் அந்த ரிச் மேன் கிட்ட வர முடியாது. ரெண்டு பேருக்கு ஊடையில பெரும் பிளவு இருக்கு. The rich man replied, "Please, Father Abraham, send Lazarus to my father's home. I have 5 brothers and I want him to warn them so they don't end up in this place to torment." அப்பொழுது அவன், "அப்படி ஆனால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்" என்றான். யார் யார்கிட்ட சொல்றாங்க? இந்த ரிச் மேன் இந்த லாசரஸை எங்க போய் சொல்றாரு? இந்த ரிச் மேன் அவருடைய ஃபாதர் வீட்டுக்கு போச்சு. Abraham replied, "Moses
and the prophets have warned them. Your brothers can read what they wrote." The rich man replied, "No, Father Abraham. If someone is sent to them from the dead, then they will repent of their sins and turn to God." But Abraham said, "If they won't listen to Moses and the prophets, they won't listen even if someone rises from the dead." ஆபிரகாம் அவனை நோக்கி, "அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும்" என்றான். அதற்கு அந்த ரிச் மேன், அந்த ஐஸ்வர்யவான், "அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள்" என்றான். அதற்கு ஆபிரகாம், "அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்" என்றார். எவ்வளவு ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. மோசே இன்னும் எவ்வளோ தீர்க்கதரிசி, இவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காதவன் ஒரு ஆள் செத்து எந்திரிச்சு போய் அங்கே போய் பேசும்போது நிச்சயமா கேட்க மாட்டான். If they won't listen to Moses and the prophets, they won't listen even if someone rises from the dead. So இதுதான் இந்த ரிச் மேன் லாசரஸ்க்குள்ள ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த ரிச் மேன், அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான். எதுக்காக? அவன் பாவம் செஞ்சான் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணல, அவனுடைய வாசல் படியில் கிடந்த அந்த லாசருவை புறக்கணித்தான் சொல்லலாமா? அவன் மேல ஒரு கன்சர்ன் இல்லாதவனா இருந்தான். என் வாழ்க்கை, என்னுடைய லைஃப், I am enjoying my life, but what about that man? ஓகே, நல்ல வாழ்க்கை வாழ்றோம், வெரி குட், கம்ஃபர்டபுளான லைஃப், ஓகே, வசதியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நோ ப்ராப்ளம். பட் ஏழைகள் மீது அக்கறை கொண்டவர்களா இருக்கிறோமா? அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசர் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டாக், நாய் அந்த லாசரஸ் மேல இருக்கிற அந்த பருக்கள் மீது நக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் அதை கூட தள்ளி விடுறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. ஈவன் அந்த ரிச் மேன் கூட கிடையாது. ஒருவேளை அவர் இருந்தாலும் அதை கண்டும் காணாத மாதிரி போயிருக்கலாம். ஆனா அவளோடு ஏதாவது மேஜையில இருந்து கிடைக்குமா சாப்பிட? ரொம்ப தூரத்துல இல்லை, வீட்டு வாசல்ல தான் இருக்க. நல்ல சாப்பாடு போட்டிருக்கலாமே, நல்லா கவனிச்சிருக்கலாமே. ஏன் இல்லை அவன் மேல ஒரு கன்சர்ன்? டியர் சில்ட்ரன், புவர் மீது கன்சர்ன் உள்ளவங்களா இருங்க. ஏழைகள் மீது கரிசனை உள்ளவங்களா இருங்க. ஒரு அருமையான பழமொழி கூட சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். 3 நேரம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். 3 நேரம் 4 நேரம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். We are rich man. நம்ம தேசத்துல 3 நேரம் முழு சாப்பாடு நமக்கு கிடைக்குன்னா நம்ம பெரிய பணக்காரங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் அநேகர் உண்டு நமது கண்கள் முன்பாக. அருமையான நாளிலும் பெரிய அளவில் செய்ய முடியலனாலும் சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிறந்த நாள் வருது, வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன், பர்த்டே, ட்ரை பண்ணலாமா? ஒரு ஆர்ஃபனேஜ் போயிட்டு அவங்களுக்கு எதாவது சாப்பாடு போட ட்ரை பண்ணலாம். இல்லை வீட்டில் யாருக்காவது வெட்டிங் டே, ஒரு ஓல்டேஜ் ஹோம், எங்கேயா போய் அவங்களுக்கு சாப்பாடு போட ட்ரை பண்ணலாம். இல்லை நினைவு நாள், இந்த மாதிரி நேரத்தில் எத்தனையோ விடுதிகள், எத்தனையோ இல்லங்கள், விடோஸ் ஹோம் கூட இருக்குது. நம்மளால் ஏன்றதை ஒரு நேரம் சாப்பாடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாமே. சின்ன சின்ன அன்னதானம்
அது அநேகருடைய பசியை ஆற்றுகிறது. So dear children, concern on poor is must. ரிச் மேன் மாதிரி நல்ல வாழ்க்கை, நான் என் பாட்டுக்கு வாழ்வேன், வாசற்படியில் யாரு கடந்தா எனக்கு என்ன, என் பாட்டுக்கு என் இஷ்டம் போல எல்லாரையும் தாண்டி போவேன். பட் அதன் விளைவு இவன் பாதாளத்தில், பட் அந்த லாசரஸ் யார் மடியில் இருக்கிறாரு? இந்த ஆபிரகாம் மடியில் இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் கேட்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் இப்படிப்பட்ட கொடிய வேதனை அவங்களுக்கு வந்துடக்கூடாது, அதனால இந்த லாசர் அனுப்புங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் எப்படி தான் குட்டிக்காரன் அடித்தாலும் அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ வே. அப்போ தான் அங்கே அந்த வசனம் ஆபிரகாம் ரிப்ளை பண்ணுறாரு, அவங்களுக்கு யார் இருக்கா? மோசே, தீர்க்கதரிசிகள், அவங்களுடைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அவங்க அதை கேட்டு மனம் திரும்பட்டு, அதை கேட்டு ஒருத்தர் திருந்தாதவன் மரித்து உயிரோடு ஒருத்தர் எழுந்து போய் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ டியர் சில்ட்ரன், நிறைய பேர் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பல பேர் காணப்படலாம். சில ஆர்ஃபனேஜ் கூட மெயின்டைன் பண்ண முடியாமல் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி கூட சில செய்திகள் நம்ம வாசிக்கிறோம். நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வோம், நம்மளால் இயன்ற மட்டும் அநேகருக்கு ஆகாரத்தை பகிர்வோம், நம்மளால் இயன்ற மட்டும் ஏழைகள் மீது கன்சர்ன் உள்ளவங்களை காணப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, Galatians chapter 2 verse 10. All they asked was that we should continue to remember the poor, the very thing I had been eager to do all along. கலாத்தியர் 2:10. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி. கண்டினியூ டு ரிமெம்பர் தி புவர். ஏழைகளை மறந்து விடாதீர்கள். நம்மால் இயன்ற உதவிகளை, இயன்ற அன்னதானங்களை நாம் செய்து ஒவ்வொருவரின் பசியை ஆற்றுவோம். அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் மென்மேலும் நம்மையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே children, take care. Bye bye. Thank you.